கடைசி வீடியோ அமர்வில் 2 டெர்மினல் SMD கூறுகளான மின்தடையம், மின்தேக்கி ஆகியவற்றை எவ்வாறு அடையாளம் காண்பது மற்றும் அவற்றின் மதிப்புகளை கண்டறிவது பற்றி விவாதித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் 2, 3 மற்றும் 4 டெர்மினல் சாதனங்களான டயோடுகள், டிரான்சிஸ்டர்கள், மோஸ்ஃபெட்கள் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட சர்க்யூட்களில் உள்ள பல்வேறு பேக்கேஜ்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்று விவாதித்தோம். SMD டயோட்களை அடையாளம் காணவும். SMD டயோட்கள் பொதுவாக 2 டெர்மினல்கள் கொண்ட சிறிய செவ்வக கூறுகளாகும். டயோடில் அடையாளங்கள் அல்லது குறியீடுகளை தேடுங்கள். இது அதன் வகை அல்லது விவரக்குறிப்புகளை குறிக்கலாம். டயோட்கள் முக்கியமாக 2 வடிவங்களில் கிடைக்கின்றன: ஒற்றை டயோட் வடிவம் மற்றும் இரட்டை டயோட் வடிவம். ஒற்றை டயோட் வடிவங்கள்: சிங்கிள் டயோட், டூயல் ஆனோட், டூயல் கேத்தோட். டூயல் டயோட் வடிவம்: காமன் ஆனோட், காமன் கேத்தோட், சீரிஸ் டயோட், டூயல் பேரு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. உற்பத்தியாளரால் வழங்கப்பட்ட தரவுத்தாளை பார்ப்பது மிகவும் நம்பகமான முறையாகும். சில SMD டயோட்கள் உடலில் கேத்தோடு பக்கத்தை குறிக்கும் அடையாளங்களை கொண்டுள்ளன. பொதுவான அடையாளங்களில் கருப்பு பட்டை, அம்புக்குறி அல்லது கோடு ஆகியவை அடங்கும். கேத்தோடு பொதுவாக இந்த குறிகாட்டிகளில் ஒன்றால் குறிக்கப்படுகிறது. வேறு சில SMD டயோட் தொகுப்புகள்: SOT சிறிய அவுட்லைன் டிரான்சிஸ்டர் 23. SOT23 என்பது 3 முனைய டயோட்கள், பொதுவாக குறைந்த சக்தி சிக்னல் டயோட்கள், சிறிய சிக்னல் ரெக்டிஃபயர்கள் மற்றும் வோல்டேஜ் கிளாம்பிங் டயோட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது நுகர்வோர் மின்னணுவியல், தொலைத்தொடர்பு மற்றும் வாகன பயன்பாடுகள் உட்பட பல்வேறு மின்னணு சுற்றுகளில் பயன்படுத்தப்படுகிறது. SOT89 SOT89 தொகுப்பு பொதுவாக 3 லீட்களை கொண்டுள்ளது. கேத்தோடிற்கு ஒரு நெகட்டிவ் டெர்மினல், ஆனோட் பாசிட்டிவ் டெர்மினல் மற்றும் பொதுவான அல்லது தரை இணைப்புக்கு ஒரு இந்த தொகுப்பு ஒரு PCB மீது மேற்பரப்பில் ஏற்ற வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஷாட்கி டயோட்கள், ஜூனர் டயோட்கள், ரெக்டிஃபயர் டயோட்கள் மற்றும் ஸ்விட்சிங் டயோட்கள் போன்ற பல்வேறு வகைகளை இதில் சேர்க்கலாம். SOT143 SOT143 தொகுப்புகளில் உள்ள SMD கூறுகள் சிறிய சிக்னல் டிரான்சிஸ்டர்கள், டயோட்கள், வோல்டேஜ் ரெகுலேட்டர்கள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கும். இது பொதுவாக பல்வேறு மின்னணு சாதனங்கள் மற்றும் சர்க்யூட்கள், பெருக்கிகள் உட்பட ஆசிலேட்டர்கள், வோல்டேஜ் ரெகுலேட்டர்கள் மற்றும் பலவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. BAV99 டயோடு ஒரே தொகுப்பில் தொடரில் இணைக்கப்பட்ட 2 டயோட்களை கொண்டுள்ளது. இது சிறிய மின்னணு வடிவமைப்புகளில் இடத்தை மிகவும் திறமையாக பயன்படுத்த அனுமதிக்கிறது. BAV99 டயோடு பொதுவாக ஒரு SOT23 தொகுப்பில் வைக்கப்படுகிறது. இதில் 3 டெர்மினல்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கும். SOT23 தொகுப்பில் SMD LEDகளை பற்றி விவாதிப்போம். இரட்டை இன்லைன் தொகுப்புகளுக்கு பிறகு மேற்பரப்பில் பொருத்தப்பட்ட சாதன LEDகள் சில்லுகள் அடுத்த முக்கிய வளர்ச்சியாகும். பாரம்பரிய LEDகளுடன் ஒப்பிடும்போது SMDயால் உருவாக்கப்படும் ஒளி வெளியீடு மிகவும் அதிகமாக உள்ளது மற்றும் குறைந்த சக்தியை பயன்படுத்துகிறது. DIB LEDகளுடன் ஒப்பிடுகையில் அவை சிறிய தட்டையான வடிவமைப்பு, நீண்ட சேவை வாழ்க்கை, 75% வரை குறைந்த ஆற்றல் நுகர்வு மற்றும் குறைந்த பராமரிப்பு செலவுகள் ஆகியவற்றை கொண்டுள்ளன. இவை சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள் மற்றும் வெள்ளை போன்ற பல்வேறு வண்ணங்களில் கிடைக்கும். அடிப்படை LED அவை 3528, 3014, 5050, 5630, 3030, 2835, 3535 போன்ற வெவ்வேறு தொகுப்பு அளவுகளில் வருகின்றன. SMD LEDகள் பல்வேறு தொகுப்பு அளவுகள் மற்றும் கட்டமைப்புகளில் ஒவ்வொன்றும் அதன் சொந்த பண்புகள் மற்றும் பயன்பாடுகளுடன் வருகின்றன. SOT23 தொகுப்புகளில் SMD LEDகள் வெள்ளை, சிவப்பு, பச்சை, மஞ்சள் மற்றும் நீலம் உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் கிடைக்கின்றன. SOT23 தொகுப்பு பொதுவாக 3 லீட்களை கொண்டுள்ளது.
ஒரு ஆனோட் பாசிட்டிவ் டெர்மினல், ஒரு கேத்தோட் நெகட்டிவ் டெர்மினல் மற்றும் ஒரு ஹீட் சிங்குடன் இணைப்பது அல்லது தரை இணைப்பை வழங்குவது போன்ற பிற நோக்கங்களுக்காக ஒரு கூடுதல் லீட். பிளாஸ்டிக் லெடட் சிப் கேரியர் எல்இடிகள், PLCC எல்இடிகள் நிலையான SMD எல்இடிகளை விட பெரியவை மற்றும் பொதுவாக 4 அல்லது அதற்கும் மேற்பட்ட லீட்கள் கொண்ட தொகுப்புகளில் வரும். அதிக பிரகாசம் அல்லது RGB சிவப்பு, பச்சை மற்றும் நீலம் வண்ணக் கலவை போன்ற சிறப்பு அம்சங்கள் தேவைப்படும் பயன்பாடுகளில் அவை பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. SMD எல்இடிகளின் உடலில் துருவ முனைப்பை குறிக்கும் அடையாளங்கள் உள்ளன. டெர்மினல்களில் ஒன்றின் அருகே ஒரு கோடு அல்லது புள்ளி போன்ற சிறிய குறிகாட்டியை தேடுங்கள். இந்த முனையம் பொதுவாக கேத்தோடு நெகட்டிவ் ஆகும், மற்ற முனையம் நேர்மின் முனை பாசிட்டிவ் ஆகும். SMD டிரான்சிஸ்டர்களை பற்றி விவாதிப்போம். 3 முனைய SMD டிரான்சிஸ்டர்கள் எலக்ட்ரானிக் சிக்னல்களை பெருக்க அல்லது மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் 3 முனையங்களை கொண்ட மின்னணு கூறுகள் ஆகும். சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் டிரான்சிஸ்டர்கள் பல்வேறு தொகுப்பு வகைகளில் வருகின்றன. ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட பயன்பாடுகள் மற்றும் உற்பத்தி தேவைக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. SOT23 இது மிகவும் பிரபலமான SMD டிரான்சிஸ்டர் தொகுப்புகளில் ஒன்றாகும். இது சிறியது மற்றும் பொதுவாக 3 லீட்களை கொண்டுள்ளது. ஈயங்கள் வழக்கமாக ஒரு முக்கோண வடிவத்தை உருவாக்க வளைந்திருக்கும். சேகரிப்பாளர்களுக்கு ஒரு ஈயம், அடித்தளத்திற்கு 1 மற்றும் உமிழ்ப்பாளருக்கு 1. SOT23 தொகுப்புகள் பொது நோக்கத்திற்கான டிரான்சிஸ்டர்களுக்கு பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. SOT89 இந்த தொகுப்பு SOT23ஐ விட சற்று பெரியது மற்றும் அதிக ஆற்றல் மதிப்பீடுகளுடன் டிரான்சிஸ்டர்களுக்கு இடமளிக்கும். இது 3 லீட்களை கொண்டுள்ளது மற்றும் பொதுவாக மின்னழுத்த சீராக்கிகள் மற்றும் பவர் டிரான்சிஸ்டர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. SOT223 தொகுப்பு நடுத்தர சக்தி டிரான்சிஸ்டர்கள் மற்றும் மின்னழுத்த சீராக்கிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது SOT89 உடன் ஒப்பிடும்போது கூடுதல் வெப்ப மற்றும் மின் இணைப்புகளை வழங்கும் 4 லீட்களை கொண்டுள்ளது. SMD டிரான்சிஸ்டர் PNP அல்லது NPN மற்றும் டெர்மினல்கள் உமிழ்ப்பான், சேகரிப்பான் மற்றும் அடித்தளமா என்பதை அடையாளம் காண SMD டிரான்சிஸ்டரின் வகையை தீர்மானிக்க மிகவும் நம்பகமான வழி அதன் தரவுத்தாள்களை பார்ப்பதாகும். தரவுத்தாள் பொதுவாக பகுதி பற்றிய விரிவான தகவல்களை வழங்குகிறது. அதன் பின் அவுட், மின் பண்புகள் மற்றும் சில நேரங்களில் பகுதியின் நோக்குநிலை ஆகியவை அடங்கும். SMD FET மற்றும் MOSFET சாதனங்களை பார்ப்போம். SOT23 FETகள் மற்றும் MOSFETகள் உட்பட சிறிய சிக்னல் டிரான்சிஸ்டர்களுக்கு பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான மற்றும் பல்துறை SMD தொகுப்புகளில் இதுவும் ஒன்றாகும். இது பொதுவாக 3 லீட்களை கொண்டுள்ளது மற்றும் குறைந்த சக்தி பயன்பாடுகளுக்கு ஏற்றது. SOT223 SMD FETகள் மற்றும் MOSFETகள் SOT223 தொகுப்பில் கிடைக்கின்றன. இது SOT23 உடன் ஒப்பிடும்போது 4 லீட்கள் மற்றும் சிறந்த வெப்பச் சிதறலை வழங்குகிறது. இந்த தொகுப்பு நடுத்தர சக்தி பயன்பாடுகளுக்கு ஏற்றது. SMD FETகள் மற்றும் MOSFETகளின் ட்ரைன், சோர்ஸ் மற்றும் கேட் டெர்மினல்களை உற்பத்தியாளரால் வழங்கப்பட்ட தரவுத்தாள் மூலம் அடையாளம் காண முடியும். SMD ஒருங்கிணைந்த சுற்றுகளில் உள்ள பல்வேறு வகையான தொகுப்புகளை பார்ப்போம். SO ஸ்மால் அவுட்லைன் 8 பின்கள் முதல் 16 பின்கள் வரை. SOJ அல்லது SOL முன்னணி பெரிய அவுட்லைன் 16 பின்கள் முதல் 40 பின்கள் வரை. VSOP மிகச்சிறிய அவுட்லைன் தொகுப்பு 32 பின்கள் முதல் 56 பின்கள் வரை. SSOP சுருங்கு சிறிய அவுட்லைன் தொகுப்பு 8 பின்கள் முதல் 30 ஊசிகள் வரை. QSOP கால் சிறிய அவுட்லைன் தொகுப்பு 20 பின்கள் முதல் 56 பின்கள் வரை. QFP குவாட் பிளாட் பேக் 32 பின்கள் முதல் 304 பின்கள் வரை. PQFP பிளாஸ்டிக் குவாட் பிளாட் பேக் 100க்கும் மேற்பட்ட ஊசிகள். CQFP செராமிக் மல்டிலேயர் QFP
32 பின்கள் முதல் 304 பின்கள் வரை. BQFP பம்பட் குவாட் பிளேட் பேக் 84 பின்கள் முதல் 196 பின்கள் வரை. LQFP குறைந்த குவாட் பிளேட் பேக் 208 ஊசிகள் வரை. TSOP மெல்லிய சிறிய அவுட்லைன் தொகுப்பு 8 பின்கள் முதல் 64 பின்கள் வரை. BGA பந்து கட்டம் வரிசை. இந்த வீடியோவில் டயோட்கள், டிரான்சிஸ்டர்கள், மோஸ்பெட்கள் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட சர்க்யூட்களில் உள்ள பல்வேறு தொகுப்புகள் போன்ற 2, 3 மற்றும் 4 டெர்மினல் சாதனங்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை பற்றி விவாதித்தோம். இது பயிற்சியை முடிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி.